குடும்பத்தையே வேற இருக்காம விட மாட்டேனே, விட மாட்டேன். சந்தோஷையும் செல்வியும் அழிச்சிட்டு தானே நான் இனி உங்களை வந்து பார்ப்பேன். வரனே. யார் கால் பண்ணது? அறிவு. அறிவு அங்கிளா? ஜெயில இருந்தா பேசினாரு. என்னவா? இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வராரா மாயா? சந்தோஷ், 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 சந்தோஷ். செல்வி, அம்மா சந்தோஷ் ஆச்சு. செல்வி கண்ணு, என்னாச்சுமா? என்னாச்சுமா? சந்தோஷ் எங்க இருக்க? சந்தோஷ். செல்வி என்னாச்சு செல்வி? சந்தோஷ், சந்தோஷ். ஏ செல்வி, என்னடி ஆச்சு? எதுக்கு நீ பழற? செல்வி கண்ணு, என்னடா? வாயை திறந்து சொல்லுமா. செல்வி என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுற? நீங்க இருந்து உடனே கிளம்பிடு சந்தோஷ். கிளம்பணுமா? நானா? ஏன்? ஏய், என்னாச்சுமா? ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? ஐயோ, செல்வி கண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மாடி, ஏதாவது சொல்லுடா. எதுவா இருந்தாலும் சொல்லு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதே உனக்காக தான் சந்தோஷ். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உயிருக்கே ஆபத்துன்னும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சந்தோஷ். மாப்பிள்ள உயிருக்கு ஆபத்தா? என்ன செல்வி சொல்ற? என்ன சொல்ற நீ? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற சந்தோஷ், தயவு செஞ்சு நீங்க இருக்காத. எங்கேயாவது உடனே கிளம்பிடு சந்தோஷ், ப்ளீஸ். சரி சரி சரி, நான் போறேன். நீ அழாத. இத பாரு செல்வி, என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? நீ என்ன கேள்விப்பட்ட? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. அது அது வந்து ஆமா கண்ணு, பதட்டப்படாத. பொறுமையா என்னன்னு சொல்லுமா. அப்பதானே ஏதாவது பண்ண முடியும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இந்த விஷயத்துல உங்களால எந்த உதவியும் செய்ய முடியாது பாட்டி. என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு மாயாவோட சித்தப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரா? அறிவு அங்கிள் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரா? ஆமா சந்தோஷ். அது எப்படி உனக்கு தெரியும்? மாயா அவங்க அம்மா சித்தி எல்லாம் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். சரிடி, அவன் ரிலீஸ் ஆனா நமக்கு என்ன? அதுக்காக நீ ஏன் இப்படி அழற? மா, புரியாம பேசாதம்மா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் பார்க்க வரதே அவர் பொண்டாட்டியவோ மாயாவியோ இல்ல, சந்தோஷ கொல்றதுக்காக தான் வராரு. ஐயோ, நேரா போ. செல்வி, அந்த ஆளுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்போ முடிஞ்சு போச்சு. சத்தியமா அவர் என்னெல்லாம் பார்க்க வர மாட்டார். அவர் குடும்பம் இங்கே தானே இருக்கு. அவங்கள பார்க்க வருவார். பார்த்துட்டு போட்டோம். நீ ஒன்றும் பெருசா கண்டுக்காத. ஐயோ சந்தோஷ், நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? அவர் ஒண்ணும் இங்க சும்மா வரல. உன்னை பழி வாங்கதான் சந்தோஷ் வராரு. நீ அவரையும் அவர் அண்ணனையும் தூக்கி ஜெயில போட்டல, அதுக்கு பழி வாங்கதான் இங்க வராரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சந்தோஷ். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு சந்தோஷ். இங்க இருந்து போயிடு. என்ன செல்வி பேசுற நீ? எவனுக்கோ பயந்துட்டு என் சொந்த வீட்டை விட்டு ஓடி போக சொல்றியா என்ன? மாப்பிள்ள, அவ சொல்றதும் கொஞ்சம். தயவு செஞ்சு யாரும் இந்த விஷயத்துல அட்வைஸ் பண்ணாதீங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் என் மாமாவை தூக்கி ஜெயில போட்டேன். அவர் பண்ணது தப்பு, நான் இந்த தப்பு பண்ணலையே. நான் யாருக்கும் பயந்து ஓட வேண்டிய அவசியமும் இல்ல. சந்தோஷ், என்ன பேசுற நீ? இத பாரு செல்வி, வாழ்வும் ஒரு முறை தான், சாவும் ஒரு முறை தான். என் வாழ்க்கையே நீதான். உன் கூட வாழ்றதுக்காக சாவ கூட நேர்ல சந்திக்க தயாரா இருக்கு. யார் வேணா வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ்,
ஐயோ அக்கா வந்துட்டாருக்கா? ஆமாண்டி ஏமா மாதிரி வந்து நிக்கிறானே. இப்ப என்னக்கா பண்றது? வாடி மாயா கிட்ட போய் சொல்லுவோம் போ. அறிவு ம் சந்தோஷ், சும்மா இரு செல்வி. அறிவு நீ அவசரப்படாத அறிவு. அவசரப்படல நீ. ஆறாமரை யோசிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அங்கிள் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. யார் சொல்றதையும் கேட்க நான் தயாரா இல்லை. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சந்தோஷ் என்னை மன்னிச்சிரு சந்தோஷ், என்ன மன்னிச்சிரு. நான் செஞ்சதெல்லாம் தப்பு. என்ன மன்னிச்சிரு சந்தோஷ், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அப்பதான் நான் எந்திரிப்பேன். என்னடி உன் புருஷன் வந்த ஆளை தூக்குவான்னு நம்ம பயந்துட்டு இருந்தா பொசுக்குன்னு அவன் காலில் விழுந்துட்டான். அறிவுக்கு என்னமோ ஆயிடுச்சுக்கா. என்ன அங்கிள் இப்படி பண்றீங்க? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு சந்தோஷ். சந்தோஷ், எப்பவுமே நீ எங்க கூட இருக்கணும். நம்ம குடும்பத்தை விட்டு நீ பிரியவே கூடாதுன்ற பேராசையில புத்தி கெட்டத்தன மனசுல கெட்டதை பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். மாயா பாவம், அவளுக்கு நல்ல புத்தி சொல்ல வேண்டிய நானு பைத்தியக்காரத்தனமா அவளை நான் உனக்கு எதிர தூண்டி விட்டேன். மாயா, நீ என்ன மன்னிச்சிரு மாயா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு மாயா. என்னடி இது கொத்தர கழுகா ஜெயிலுக்குள்ள போனவன் சமாதானபுரமா திரும்பி வந்திருக்கான். ஜெயில் அந்த அளவுக்கு இவனை மாத்தி இருக்கும். சத்தியமா எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி தெரியுதுக்கா. அம்மா செல்வி, உனக்கு நாங்க எவ்வளவு கெட்டது செஞ்சோம் அதெல்லாம் மறந்துட்டு இப்ப அனாதையா இருக்கிற எங்க குடும்பத்தை நீதானமா பாத்துக்கிற. இந்த நல்ல மனசு யாருக்குமா வரும்? நீ தெய்வமா, தெய்வம். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ நானும் உங்களுக்கு என்ன நிறைய தம்பி இதெல்லாம்? கெடுதல் எந்திரிங்க, பண்ணிருக்கேன். முதல்ல எந்திரிங்க. இந்த வீட்டுக்கே பெரியவங்க நீங்க தான். ஐயோ நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா இந்த குடும்பமே என்ன மன்னிச்ச மாதிரி. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதாமா நான் எந்திரிப்பேன். ஐயோ என்ன தம்பி, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். தயவு செஞ்சு எந்திரிங்க, எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க. மன்னிச்சிருங்கம்மா. லூசா இவன் ஒருத்தர் விடாம எல்லார் காலையும் விழுந்துட்டு இருக்கான். என்ன கருமமோ எனக்கே ஒண்ணும் புரியலக்கா. உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கதான் நான் இங்க வந்தேன். உன்னை தூக்கி வளர்த்தவன் நான். நீ என் புள்ள மாதிரி.
அந்த உரிமையில கேட்குறேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சந்தோஷ். உன்னை கெஞ்சி கேட்குறேன். என்ன அங்கிள், என்ன உங்க புள்ள மாதிரின்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? விடுங்க. என்னம்மா இது? செல்வி பயந்ததுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளையோட தாய்மாமனாச்சே, பாசம் இல்லாமலா போகும்? ரொம்ப நன்றி சந்தோஷ். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பத்து வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சா கூட நான் பண்ண பாவம் தீரவே தீராது. ஆனா மொத்த குடும்பமே என்ன மன்னிச்சது. நான் பண்ண பாவம் எல்லாமே தீந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சந்தோஷ். ரொம்ப நன்றி செல்வி. மாமா, மாமா வந்துட்டீங்களா? நீங்க உள்ள வாங்க. அக்கா அக்கா, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அதான் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டான்ல, மறுபடியும் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்? பிரபா, ஏய், அடுப்புல பால் வச்சிருக்கிறேன், பொங்கிட போகுது, போய் ஆஃப் பண்ணிட்டு வா போ. ஏன் நீ ஆஃப் பண்ண மாட்டியா? நீ போய் ஆஃப் பண்ணு. மாமா நீங்க உள்ள வாங்க. ஏய், என்னடி போய் ஆஃப் பண்ணிட்டு வானே எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஒரு சின்ன உதவி கூட பண்ண மாட்டியா நீ? ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்குடி இப்ப கத்துற? பிரபாவுக்கு காப்பி போட்டு கொண்டு வான்னு சொல்றேன், அது ஒரு தப்பா? காலையில வந்திருக்கிறான், டிஃபன் கூட சாப்பிட்டுருக்க மாட்டான். போ, போய் சீக்கிரமா காப்பி போட்டு எடுத்துட்டு வா போ. மாமா நீங்க உள்ள வாங்க, நான் 2 நிமிஷத்துல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். போ. அக்கா டேய், நீதான் அவளுக்கு விவாகரத்து கொடுத்துட்டல, மறுபடியும் கண்ணிலே பட மாட்டேன்னு சொன்ன, இப்ப எதுக்குடா வீட்டுக்கு வந்த? ஐயோ இல்லக்கா. அவளை பார்க்க வந்தியா? அக்கா சத்தியமா இல்ல. இல்லையா? அப்ப வேற எதுக்கு வந்த? என்னோட துணிமணி, லைசன்ஸ், ஆர்சி புக் எல்லாம் இங்கதான் இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்கு மட்டும் தானே வந்த? வேற எதுக்கும் வரலல்ல? சத்தியமா இங்க நான் வேற எதுக்காகவும் வரல. போதுமா? டேய், உன்னை நம்பிதான் நான் உன்னை உள்ள விடுறேன். கையில கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்பா. அன்னைக்கு நீ கிளம்பும் போது அவளை விட்டு பிரிய மனசுல அது இதுன்னு சொல்லும் போதே நான் பயந்துட்டேன்டா. இப்ப நான் நினைச்ச மாதிரி சொல்லாம கொள்ளாம எதிர்க்க வந்து நீ நிக்கிற. அவ வந்து பேசுவா, நீ மனசு கிணசு மாறிடாத, புரியுதா? நான் இங்க ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என் பொருள் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். போதுமா? சரி சரி, அவ வந்துட போறா. நீ சட்டை போட்டு உள்ள போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு போ. சீக்கிரம் எடுத்துட்டு போயேன். மாமா காஃபி. மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவன் போட்டி படிக்கையில எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கான். மாமா அப்ப நீங்க என்ன பார்க்க வரலையா? இதுக்காக தான் வந்தீங்களா? இந்த குட்ரி, டேய் இந்தாடா, இந்த காப்பியை குடிச்சிட்டு அப்புறமா துணி எடுத்து வை. எனக்கு வேணாம். பரவாயில்ல குடி. வேணான்னு சொல்றேன்ல. ஆமா, ஒரு பஸ்ல என்னோட பேன் கார்டு, ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி எல்லாம் வச்சிருந்தேன். அது எங்க? அதுவா, அத எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சே. இரு நான் போய் எடுத்துன்னு வரேன். ஏய் இந்தா, இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு உள்ள வேலையை பாரு போ. போ, நான் போய் எடுத்துட்டு வரேன். மாமா இதுதானே தேடிட்டு இருக்கீங்க? ஆமா.
என்னை கையெழுத்து போட சொன்னப்போ கூட என்னைக்காவது ஒரு நாள் என்னை மறுபடியும் தேடி வருவீங்கன்னு நினைச்சேன் மாமா. ஆனா இப்படி என்னை நிரந்தரமா பிரியதான் தேடி வந்தீங்களா மாமா? டேய், அதை எங்கேயோ வச்சு தொலைஞ்சேன்டா. எங்க வச்சேன்னு தான் தெரியல. அது கிடைச்சிருச்சு. எப்படி? அவகிட்ட பேசாதுன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். நான் சத்தியமா கையில்கிட்ட பேசலக்கா. மாமா, இப்ப கூட இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா இருந்தா நல்லா இருக்கும்ல. டைவர்ஸ் வெறும் பேப்பர் தானே மாமா, நம்ம மனசு தானே மாமா எல்லாமே. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா, நம்ம எங்கேயாவது தனியா போய் சந்தோஷமா வாழலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்காம இருக்கலாம், ஆனா என் கண்ணீர் உங்களுக்கு புரியலையா மாமா? என்ன பாருங்க மாமா, என்ன பாருங்க. என்ன அப்படி பார்க்காத கையில. உன் கண்ணு என்னை பார்த்து கேட்குற 1000 கேள்விக்கு என்னால ஒண்ணுக்கு கூட பதில் சொல்ல முடியல. என்னடா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் முக்கியமானது எதையும் விட்டுட்டு போயிடாத. முக்கியமானதா? நான் என் வாழ்க்கையே இங்க விட்டு போறேன். இதுக்கு மேல வேற என்ன இருக்கேன்? டேய், கேக்குறல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? என் வண்டியோட டூப்ளிகேட் சாவி ஒன்று இருக்கும், அது இங்கே தான் வச்சேன். எங்கன்னா பார்த்த? மா, அந்த சாவி ரூம் ஷெல்ஃப்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடு. நீ போய் எடுத்துட்டு வந்து கொடு. மா, இப்ப நீ போறியா இல்லையா? போய் எடுத்துட்டு வந்து கொடு. அதுக்கு ஏன் இப்படி கத்துற? நானே போறேன். மாமா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இனி நம்ம திரும்பவும் சேரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா மாமா? இனி நாம வாழ்க்கையில சந்திக்கவே மாட்டோமா? இந்த நேரம், இந்த நிமிஷத்தோட நம்ம வாழ்க்கையில இருந்த பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சா மாமா? கையில வேணாம், கையில என்ன கேள்வியா கேட்டு கொள்ளாத. நீ இல்லாம என்னால சத்தியமா வாழ முடியாது. என்ன பண்றது? என் விதி. சொல்லுங்க மாமா, நமக்குள்ள இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஐயோ, ரத்து! மாமா, மாமா எந்திரி, மாமா எந்திரி. இந்தாடா சாவி. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? டிஃபன் சாப்பிட்டு போயேன். வரேன். ஏய், அப்படியே அழுதுட்டு இருக்காம போய் வேலையை பாருப்பா. காலங்காத்தால மூக்க செஞ்சுக்கிட்டு. போகாதீங்க மாமா. உன்னை விட்டு இந்த வாசப்படி தாண்டிட்ட கையில. இனி இந்த உலகமே எனக்கு சுடுகாடு தான். மச்சி, போலாமா?
Ha ha ha!